ஆக்சுவலா பார்த்தா உங்களுக்கு நான் ஒரு சில ரகசியங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த இடத்துல வந்து உங்களுடைய அல்மா மேட்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து பேசிட்டு போனாங்க. நிறைய பேர் வந்து நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் ஐஐடியில் வந்து ரிசர்ச் ஸ்காலராக இருக்கிறேன், ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறேன்லாம் சொன்னாங்க. நான் எஸ்ஐடி காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். ஒரு 25 இயர்ஸ் எனக்கு சர்வீஸ் இருக்கு as a teacher. I am a Tamil language teacher. PhD பண்ணியிருக்கேன், நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் லாங்குவேஜில். ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். வாழ்க்கை வந்து உங்களுக்கு இன்றைக்கு நாளையிலேருந்து நீங்கள் கல்லூரி வாழ்க்கை ஆரம்பிக்கிறீங்க. as a teacher, as a speaker, சில ரகசியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். as a lady, as a woman, ஒரு சில ரகசியங்களை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஆக்சுவலா இந்த உலகத்திலேயே வந்து படிப்பு தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படிதானே? படிப்பு ரொம்ப பெரிய விஷயம். நீ 10th படிக்கும் போது உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? 10th மட்டும் படிச்சிரு, நீ பட்டோலி வீசி பறக்கலாம் சொன்னாங்களா? படிச்சியா? 11th என்ன சொன்னாங்க? போர்டு எக்ஸாம் ஆயிடுச்சு, இது கண்டிப்பா நீ கரெக்டா பாஸ் பண்ண சொன்னாங்களா? நம்பி பாஸ் பண்ணியா? அப்புறம் என்ன சொன்னாங்க? +2 ஒன்று இருக்குது, அதை கரெக்டாக பாஸ் பண்ணணும், அப்போதான் நீ நீட்க்கு போக முடியும், இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போக முடியும் சொன்னாங்களா? முயற்சி பண்ணி பாஸ் பண்ணியா? இப்போ இங்கே வந்திருக்கிறியா? நீ இதை முடி. அதுக்கப்புறமா தான் இருக்குது உனக்கு. அமெரிக்காவில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் நிறைய விஷயங்களை. STEM, சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த ஆட்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு வெளிநாடுகள் அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள் இல்லாத படிப்புகள் பல படிச்சுட்டும் மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகளில் வேலை செய்கின்றவர்களையும் பார்த்திருக்கிறேன். இப்போ நான் தமிழ் லிட்ரேச்சர் தான் படித்தேன். நான் வேற என்ன பெரிய படிப்பு நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ப்ரொஃபஷனல் படிப்பெல்லாம் இல்லை. BA தமிழ், MA தமிழ், PhD இன் தமிழ், B.Ed ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டேன், எதுக்கும் உதவியா இருக்கட்டும்ட்டு. இது வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினது இல்லை, எல்லாமே ஹை கிளாஸ் டிக்கெட்ஸ். ஷாப்பிங்லாம் கூட பண்ணிட்டு வருவேன், என் காசுல இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை, எதையும் பார்த்து பயப்படாத, எதையும் பார்த்து அச்சப்படாத. இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்கிறாய், ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இந்த சீட் உனக்கு கிடைக்காது. இந்த சீட்ல நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்க வாய்ப்பே கிடையாது. நீ உட்கார்ந்து இருக்கிறாய் என்றால் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் உன்னிடமிருந்து எதையோ ஒன்று எதிர்பார்த்துதான் உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நீ மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நான் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க, என்ன பண்ண போற, படிச்சுட்டு என்ன பண்ண போற, உனக்கு எங்க கிடைக்கும் வேலை, நீ என்ன பண்ண போறன்னு துடிச்சாங்க எல்லாருமே. இப்ப எங்க காலேஜ்ல நான் அசோசியேட் ப்ரொஃபஸர் UGC ஸ்கேல் வாங்குறேன். எனக்கு வந்து பல நேரங்களில் இங்கிலீஷ் பேச தெரியாம இருந்தது ஒரு காலகட்டத்தில், ஆனா பழைக்க தெரிஞ்சு இருந்தது. நிறைய காம்படிஷன்ஸ் போவேன், நிறைய பேசுவேன், நிறைய பிரைஸ் வாங்குவேன். ஆனா அரியர் வைக்க மாட்டேன், அட்டெண்டன்ஸ்ல லாகிங் இருக்காது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல நான் பெறுகின்ற எந்த சர்டிபிகேட்டும் எனக்கு அவ்வளவு உதவியாக இருக்காது. என்னுடைய மார்க் லிஸ்ட் சரியாக இல்லை என்றால், என்னுடைய எக்ஸாமினேஷனை நான் எழுத முடியாத சூழ்நிலைக்கு நான் வராமல் இருந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதனை தெரிந்து வைத்திருந்த காரணத்தினால இன்னைக்கு நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ், மாஸ்டர் டிகிரி இன் பிசிக்ஸ், டாக்டரேட் டிகிரி எல்லாம் படிச்சவங்க இருக்காங்க எங்க காலேஜ்ல. 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான். தமிழ் லிட்ரேச்சர் படிச்ச எனக்கு ஒரே சம்பளம் தான். பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி படிச்சவங்களுக்கு ஒரே சம்பளம் தான். நான் ஒரு விஷயம் சொல்றேன், எந்த சப்ஜெக்ட் படிக்கிறேங்கிறது இல்ல, அதை எப்படி படிக்கிற, எங்க கொண்டு போய் அந்த சப்ஜெக்டை பார்க் பண்ண, எங்க கொண்டு போக போற, உன்னுடைய சப்ஜெக்ட் எங்க கொண்டு போக போற. ஒரு பொண்ணு ஜெயந்தி வந்து இங்க நின்று பேசினா, நானும் நீட் எக்ஸாம் எழுதத்தான் வந்தேன், ஆனா இன்னைக்கு நான் மிகவும் மனம் மகிழக்கூடிய அளவில் நான் இன்றைக்கு நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு ஒரு வேலையில் நான் இருக்கிறேன்னு வந்து அந்த பொண்ணு உங்களுக்கு முன்னால சொல்லிட்டு போனோம். நான் உனக்கு சொல்ல வேண்டிய ரகசியங்கள் வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கு உன் கையில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பயன்படுத்திக்கும். சார் ஒரு விஷயம் ரொம்ப மெதுவாக தான் அவர் பேசினார்.
இந்த உலகத்துல காம்படிஷன் ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். என்ன ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற அப்படிங்கிறது தான். அவனை விட நீ, அவளை விட நீ முன்னேற வேண்டும் என்றால் நீ எந்தெந்த விஷயத்துல நீ சிறப்பா இருக்கிற. நான் சொல்றேங்க, இன்னைக்கு நான் உலகம் எல்லாம் சுற்றி பயணம் செய்கின்ற ஒரு ஸ்பீக்கர். நான் I dare to say this. கோயம்புத்தூர்ல சார் போன வருஷம் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்க்கு போன ஒரு காலேஜ், உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் அந்த காலேஜ் பேர் நான் சொல்றேன். இப்ப நாளை மறுநாள் நான் எனக்கு அங்க இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்கு, நான் போறேன். அந்த ப்ரோக்ராம்க்கு நான் போய் அந்த சேர்மன் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிற நான் ப்ரோக்ராம்க்கு போகணும். டீ சர்வ் பண்றாங்க. குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 2 குழந்தைகள் வெளியில உட்கார்ந்து இருந்தாங்க. டாக்டர் பர்வீன் சுல்தானா, நீங்க அந்த 2 பேரை சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. குழந்தைகள் தானே, கண்டிப்பா பார்க்கலாம் சார். உள்ள வந்தாங்க 2 பேரும். ஒரு பொண்ணு பேர் தேவி, அந்த பையன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா கொஞ்சம் தமிழ் பையன் தான், வடமொழியான பேர் நினைவில் இல்லை. 2 பேர்ல அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாங்க இவங்க யாரு அப்படின்னு. நான் வெளியில பேனர்ல பார்த்தேன், பர்வீன் சுல்தானா மேடம். அந்த பையன் கிட்ட கேட்டாங்க இவங்க யார். இவங்க டாக்டர் பர்வீன் சுல்தானா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், சென்னையில் SIT காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு மேடம், உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க மேடம். என்ன காரணம் அவங்களுக்கே தெரியாது மேடம், நான் சொல்ற வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள் பாப்பா. போயிட்டாங்க உங்க 2 பேரும். அந்த சேர் எடுத்து என்கிட்ட ஒரு ஃபைல் இப்படி போட்டாங்க. மேடம் இதை நீங்க பாருங்க, எங்க காலேஜினுடைய பெருமைக்காக தான் உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்க. திரும்பி பார்த்தா அந்த பையன் பேர் போட்டு ஒரு கால் லெட்டர் சார், அந்த பொண்ணு பேர் போட்டு ஒரு கால் லெட்டர். நான் உங்களுக்கு அந்த சேர்மன் நம்பர், அந்த போன் நம்பர் எல்லாமே தரேன். நீங்க சொன்னீங்கல்ல பர் ஆனம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, சிஐடியில் படிக்கிற குழந்தைகள் பர் ஆனம் மேக்சிமம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் போயிருந்த காலேஜ்ல அந்த கால் லெட்டர் எனக்கு சொல்லுது பர் ஆனம் 65 lakhs. பையனுக்கு, பொண்ணுக்கு 56 lakhs. 2 கால் லெட்டரையும் நான் என் கண்ணால பார்த்தேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த காலேஜை 14 வருஷமா நடத்திட்டு இருக்கிறாருல ஸ்ரீராம் சார், வருஷத்துக்கு 65 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க சார். என்னால் சம்பாதிக்க முடியாது, இவர்களால் சம்பாதிக்க முடியாது. இன்றைக்கு ஃபைனல் இயர் கூட இல்லைங்க, ஃபைனல் இயர் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். 3rd இயர்லயே வந்துருச்சு அவனுக்கு கால் லெட்டர். 65 lakhs per annumக்கு அவனுக்கு ஒரு கால் லெட்டர் ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா அந்த பையன் அந்த கம்பெனிக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுப்பான்? அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்குன்னு அந்த கம்பெனி நம்புது. அப்போ நீ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போய் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீ அத்தனை கோடி ரூபாயை விட பல மடங்கு ரூபாய் சம்பாதித்து கொடுக்கின்ற அளவிற்கு உனக்கு நாலேஜை நீ கெயின் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள். நான் ஒன்னு சொல்றேங்க, சிஐடி காலேஜ்க்கு நான் இது வர்றது 4வது வருஷம். தி பெஸ்ட் காலேஜ் இந்த காலேஜ், தி பெஸ்ட் காலேஜ்ல உங்களுடைய குழந்தைகளை நீங்க சேர்த்திருக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயத்தை சொல்றேன், ஒரு சத்தியத்தை சொல்றேன். யாராவது சொல்றாங்களா சிஐடி காலேஜ்ல ஜாயின் பண்ணா உங்க பையன் ஜெயிச்சிருவான், உங்க பொண்ணு ஜெயிச்சிருவாங்கன்னா அது போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். சிஐடி காலேஜ்ல படிக்கிறதுனால எந்த குழந்தையும் ஜெயிக்காது. ஆனா ஒன்று, நீங்க ஜெயிச்சு வெளியில் வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் இந்த காலேஜ் உங்களுக்கு தரும். அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்தி கொண்டால் நீ முன்னேறலாம். இங்க வந்து பேசின எல்லா குழந்தைகளும் அதான் சொன்னாங்க. You grab the opportunities, you grab the opportunities. Plenty of opportunities are there. உன்னால் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ண முடியாதபடிக்கு 2 பேர் தடுப்பாங்க. ஒன்னும் இல்ல, ஒருத்தன் இடதுபுறத்துல உட்கார்ந்துருப்பான், இன்னொருத்தன் வலதுபுறத்துல உட்கார்ந்துருப்பான். அவன் 2 பேர் தான். நான் சொல்றேனே சத்தியம் இது. கேன்டீனுக்கு போறேன், எனக்கு ஒரு 2 இட்லி கொண்டு வாய. புளி முட்டை, எழுந்திருச்சு ஓடு, போ பார். ஒண்ணும் இல்ல, நீ இந்த காலேஜ் வரதுக்கு முன்னால சேர்மன் சாருடைய பயோகிராபியை படிச்சுட்டு வா. யார் இந்த ஸ்ரீராம்? 2010க்கு முன்னால் அவர் யார்? இவ்வளவு பெரிய கல்லூரியை, இவ்வளவு பெரிய ஒண்ணும் இல்ல, எத்தனை பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காரு தெரியுமா? இன்குபேஷன் சென்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் போய் பார் இந்த காலேஜ்ல.
அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலேஜ்ல இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாதபடிக்கான எந்த சக்தி வந்தாலும் அந்த சக்தியை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் குழந்தையே. நான் அவ்வளவுதான் சொல்ல வந்திருக்கேன். நான் வந்து ஒரு காலேஜ்ல தமிழ் டீச்சரா இருக்கிறேன். எத்தனை தமிழ் டீச்சர் இந்த மாதிரி அவங்க 2 மணிக்கு போய் வீட்டுல போய் அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க. இப்ப நான் மட்டும் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை சீஸ் பண்றாங்க. You seize your day. இன்னொரு நாள் வராது. மறுபடியும் இந்த வினாடியை நீ பிடிக்கவே முடியாது என்கின்ற அந்த உத்வேகத்தோடு இந்த 3 ஆண்டுகள் நீ இதை கையில பிடி. 4வது ஆண்டு நீ வந்து நின்று இங்க பேசுவ. My dear juniors, நான் இன்னொரு பேராசை சொல்லவா? இன்னொரு பேராசையை சொல்றேன். ஒரு கால் லெட்டர்லாம் வாங்கி போக கூடாது சார். 10க்கு மேல வாங்கணும். 10 கம்பெனி உன் பேரை சொல்லணும். எனக்கு இந்த கேண்டிடேட் வேணும். Prove yourself. Start the work from today. எந்த ஒரு விஷயம் புரியலையா, புரிஞ்சுக்கிற அளவுக்கான சூழலை ஏற்படுத்து. யாருக்கெல்லாம் உனக்கு தேடுகிறதோ அவர்களிடெல்லாம் போய் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் விடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவா? உங்க எனர்ஜி லாஸ் ஆகிற விஷயத்த சொல்லவா? உங்க பெற்றோர்களோ இந்த ஆசிரியர்களோ சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன, நான் 1 ஹவர்ல ஓடிடுவேன். நான் சொல்றேன், இந்த 3ல இருந்து 4 வருஷம் ஒரு வேலையை மட்டும் செய்யவே செய்யாது. இவங்களாம் செய்யற வேலையெல்லாம் சொன்னாங்க. ஒரு வேலையை மட்டும் செய்யவே செய்யாது. இந்த 4 வருஷம் உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்தில் தேடாத. பயங்கர எனர்ஜி லாஸ் ஆகுது. தேவையில்லாத டென்ஷன், படிக்கவே முடியாது. வந்தது எதுக்கு? இந்த பின்னால் உட்கார்ந்து இருக்காங்களா அம்மா அப்பா, அவர்களுடைய 40 ஆண்டு கனவு, அவர்கள் 20 ஆண்டு கனவு, அவர்கள் 10 ஆண்டு கனவு, அவர்கள் வாழ்க்கையில் சம்பாதித்த, சும்மாவா சேர்ப்பார் இவரு காலேஜ்ல, தன் வாழ்க்கையில் தன்னுடைய எல்லாவற்றையும் அப்படி போட்டு உனக்கு வந்து கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்கன்னா, நிச்சயமா நான் சொல்றேன் குழந்தைகளை, நான் உலக நாடுகளும் சுத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு சுயநலம் உண்டு நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு. இன்னொரு 5 வருஷத்துல நீ என்ன கனடாவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ இல்ல வந்து அமெரிக்காவிலேயோ ஏதாவது ஒரு நாட்டில் பார்த்து, மேம் சிஐடி காலேஜ் வந்துருந்தீங்க, நான் 24, 27 பேட்ச், நான் இன்னைக்கு இங்க சிஓவா இருக்கிறேன். எங்க கம்பெனியில் ஒரு 100 தமிழர்கள் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்றீங்களா? உங்க சேலரி என்ன இருக்கும் நான் தந்துடுறேன். கூப்பிட மாட்டியா மேம்? இங்க தான் மேம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க வந்ததா போஸ்டர்ல பார்த்தேன். என் வைஃப் குழந்தைகள்லாம் இங்க தான் மேம் இருக்காங்க. உங்களுக்கு எப்போ மேம் டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட் எப்போ மேம் போறீங்க? நீங்க நான் டிராப் பண்ணிடுறேன் மேம். எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி நீங்க டின்னருக்கு வரணும். கூப்பிட மாட்டியா? எங்கேயாவது நீ என்னை சந்தித்து விட மாட்டாயா என்பது ஒன்றே ஒன்றுதான். வாய்ப்புகள் வாழ்க்கை ஒரு முறைதான் தரும். அந்த வாய்ப்புகளை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். Never give up my children, my dear kids, never give up. இன்னொரு பொன்னான வார்த்தை சொன்னார். உன் டைரியில நான் சொல்றேன், இந்த அம்மா சொல்ற வார்த்தையை எழுதி வச்சுக்கோ. உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறார். மிக முக்கியமான சொல், இன்னொரு சொல். If you touch anything under the sky, it has its own price tag. If you are ready to afford that price, you touch it. Everything under the sky has its own price tag, and it climb the maintenance. எதை நீ தொட்டாலும் அதுக்குன்னு ஒரு பிரைஸ் இருக்கு. அதற்குள்ள நீ போனோம்னா அது உனக்கு மெயின்டெனன்ஸ் கேட்கும். அந்த மெயின்டெனன்ஸை நீ கொடுக்கணும். 10ஆம் கிளாஸ்ல சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க, 5ஆம் கிளாஸ்ல சொல்லுவாங்க என்ன போற ஐஏஎஸ், 6ஆம் கிளாஸ்ல கேள போலீஸ் ஆகலான்னு நினைக்கிறாங்க, 8ஆம் கிளாஸ்ல டாக்டர்னோ, 10ஆம் கிளாஸ்ல என்ன ஆகுறதுன்னு தெரியல. 10லயே சொல்லிடுவாங்க அது என்ன ஆகுறது தெரியல. உன்னுடைய கனவுகளை சிதைப்பதற்கு நீ அனுமதிக்காதே. பிடித்து ஏறு. வந்துட்டல்ல, நோ டர்னிங் பேக். சார் சொன்னாரு, சில விஷயங்கள்ல நீ கனவை கண்டு கொண்டாயா, அந்த கனவை இருக்க பிடித்துக்கொள். ஒன்னும் இல்ல குழந்தைகளை, என்னுடைய வாழ்க்கையில் நான் யோசிச்சு பார்க்கிறேன். எவ்வளவு பயங்கரமான, எவ்வளவு கொஞ்சம் கூட உதவியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எதெல்லாம் கிடைத்ததோ அதையெல்லாம் பற்றி கொண்டு படித்து வந்தவள் நான். இன்றைக்கு உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றன என்று சொன்னால், don't confuse yourself.
ஒரு விஷயத்துல ரொம்ப அட்டாச்சா இரு, ரொம்ப ஆழமா இரு, அந்த விடயத்தை பிடித்துக்கொள், அதிலிருந்து எப்படி வேல்யூஸ் வளர்த்துக்கோ. வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னது? நம்ம பல பேருக்கு வேல்யூஸ் பற்றிய நாலேஜ் இல்ல. ஐ எம் சாரி டு சே திஸ். சில குழந்தைகளுக்கு இருக்குது, இருக்கிறவங்க ஜெயிச்சிடறாங்க. நான் எல்லா இடங்களையும் சொல்ற உதாரணத்தை குழந்தைகள் புதியவர்கள் என்பதனால் சொல்றேன். எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறது நமக்கு தெரியல. நான் சொல்லட்டுமா? as a teacher, என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? என் ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்கும்போது அவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற ஒரு துளி கண்ணீர் வரவே கூடாது, கடைசி வரைக்கும் வரக்கூடாது. இங்கிருந்து வரலாமே தவிர இங்கிருந்து வரக்கூடாது. கடைசி வரைக்கும் எதைக்கும் அஞ்சாத, எதுக்கும் அழாத. புயல் அடிக்குதா, அமைதியா இரு, கடந்து போகும் புயல். அப்படியே நில். வேல்யூ, உன்னை வேல்யூ பண்ணு. முதல்ல நீ ரொம்ப முக்கியம். சார் சொன்ன ஒரு விஷயம் மாஸ்டர் பீஸ். நிறைய தண்ணி குடிங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. இந்த 2 பண்ணிடுங்க சார். இதுங்க தண்ணி நிறைய குடிங்கன்னா அது குடிச்சிடும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணாதனா சாப்பிட்றோம். ஆனா தூங்க சொன்னா தூங்குறீங்க 10 மணிக்கு, 9:30, 10 o'clock தூங்குறதே இல்லை. தூங்காதனால என்ன நடக்கும் தெரியுமா? 20 வயசுல 40 வயசு கிழவி கிழமை மாதிரி தெரிவேன். நல்லா தூங்கி எழுந்திருக்கிற குழந்தை இந்த இளமையோடு இருக்கும். நல்லா தூங்க முடியலையே, ஏனென்றால் இந்த பிசாச கையில வச்சிருக்கிறீங்க, இந்த கொள்ளிக்கட்டைய எப்படி தூங்குறது?